இன்றைக்கு சிலுவை ஒரு பாரம், வருத்தம், பாவ பாரம், சாபத்தின் பாரம், முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாரம், முழு உலகத்தினுடைய பாவத்தின் பாரம். அந்த சிலுவையின் முடிவு என்ன? வேதம் சொல்லப்படுகிறது, அவருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வைக்கப்பட்டதின் சந்தோஷம். இரண்டாவது, சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு நிலை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, அவற்றுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துக்கு முன்வைக்கப்பட்ட தரிசனம், இயேசு கிறிஸ்துக்கு முன்வைக்கப்பட்ட சந்தோஷம். என்ன சந்தோஷம்? முழு உலகமும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, முழு உலகமும் சாபத்தில் விழுந்து கிடக்கிறது, முழு உலகமும் மரணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறது, முழு உலகம் கீழ்ப்படியாமலே போய் கொண்டிருக்கிறது, முழு உலகமும் ஒரு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தை மீட்கிற சந்தோஷம். ஹalleluya. ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவாக, அவருடைய ஆளுகைக்குள்ள நாம் கொண்டு வரப்படுகிறதற்காக இந்த சிலுவையை சகித்தார், இந்த அவமானத்தை சகித்தார், இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார், இந்த நிந்தையை, இந்த தீங்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார், சோதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், மரணத்தை ஏற்றுக்கொண்டாருங்க. காரணம், சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு வைக்கப்பட்ட சிங்காசனத்தின் உயரின் பொருட்டு. அல்லே, சகித்துக்கொள். சிலுவை சகித்துக் கொண்டால் நிச்சயம் சிங்காசனம் உண்டு. சிலுவை சகித்துக் கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. சிலுவை சகித்துக் கொண்டால் நிச்சயம் நன்மை உண்டாகும். சிலுவை சகித்துக் கொண்டால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிலுவை சகித்துக் கொண்டால் உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள்.